சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சியில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட குடிநீர் குழாய் பணிக்கு பேரூராட்சி தலைவி மீண்டும் தீர்மானம் வைத்ததற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் எதிர்த்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அது தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், நடந்தது என்ன, விரிவான விவரம்? வணக்கம் கௌதமி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பேரூராட்சி நிதியில் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட குடிநீர் குழாய் பணிக்கு மீண்டும் 8.30 லட்சம் ரூபாய் மன்றத்திற்கு ஒதுக்கிய பேரூராட்சி தலைவி தீர்மானத்திற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்து வருகின்றனர். தற்போது இது தொடர்பாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களால் தாக்கிக் கொண்ட சம்பவத்திற்கு பிறகு 4 மாதம் கழித்து செயலூர் ஜெசிமா பானு முன்னிலையில் நேற்று மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் 37 தீர்மானங்களை பேரூராட்சி தலைவி கவிதா வாசித்தார். அந்த தீர்மானங்களில் 3 தீர்மானங்களுக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தீர்மானம் குறித்து கேள்விகளுக்கு திமுகவை சேர்ந்த தம்மம்பட்டி பேரூராட்சி தலைவியான அதே மாதிரி கவுன்சிலர் ராஜா பதிலளித்ததால் கவுன்சிலர் எதிர்த்து, குறிப்பாக இந்த தலைவியின் கணவரான கவுன்சிலர் ராஜா என்பவர் பதிலளித்ததால் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இது குறித்து திமுக கவுன்சிலர்கள் கலிய வரதராஜ், நடராஜ், வரதன் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களான திருச்செல்வன் ஆகியோர் கூறியதாவது, கடந்த 9 மற்றும் 15 வார்டுகளில் பேரூராட்சி நிதியில் பைப்லைன் பணிகள் செய்து முடிக்கப்பட்டு, ஆனால் தற்போது அந்த பணிக்கு மீண்டும் 8.30 லட்சம் ரூபாய் மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த அலுவலக கணினி பராமரிப்பு செலவு என மாதம் 20,000 ரூபாய் தொடர்ந்து வழக்கமாக பில் வைக்கின்றனர். இது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி திமுக மற்றும் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கவுன்சிலர்களே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.